மென்டல் ஹெல்த்த ஸ்டேபிளா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான், ஏதோ ஒரு ஆக்டிவ்ல ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டனிங் சூஸ் பண்ணேன். ஆனா, இந்த கார்டனிங் சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஃபிசிக்கலி எவ்ளோ லோவா இருக்கேங்கிறதே எனக்கு தெரிய வந்திருக்கு. நீங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்க நிலத்துல ஹோம் கார்டன் செட் பண்றீங்கன்னா, அதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இதுவே நீங்க டெர்ரஸ் கார்டன் செட் பண்ண போறீங்கன்னு முடிவு எடுத்துட்டா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா, இந்த கோகோ பிட்டு, மண்ணு மூட்டைன்னு தூக்கி தூக்கியே உங்க முதுகு அவ்வளோதான். நான் உங்களுக்கு என்ன சஜெஸ்ட் பண்றேன்னா, நீங்க ஒரு 5, 6 தொட்டிக்கு மேலேயே நீங்க ஒரு ஹோம் கார்டனுக்கு செட் பண்றீங்க அப்டின்னா, நீங்க ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்க. தனியா பண்றதுக்கு விட அது பெட்டரா இருக்கும். ஸோ 2ண்ட் பேட்ச்சுக்கு மண்ணு தயாரிச்சு வச்சுட்டேன். ஸோ அதுவும் நல்லாவே மக்கி போய் உரமா மாறியாச்சு. ஸோ க்ரோ பேக்ல எடுத்து போறதுக்கு முன்னாடி இன்னொரு 1 மூட்டை செம்மண் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி, அது கூட நான் ஏற்கனவே மக்க வச்சிருந்த மண்ணு, அதுக்கப்புறம் வீட்ல இருந்த தேங்காய் நார் இது எல்லாத்தையுமே போட்டு, நான் சிங்கிள் கேர்ளாவே இவ்ளோ மண்ணையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் வச்சுக்கிறது பெட்டர் தான். ஸோ நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் காட்ட வச்சிருக்கேன். எவ்ளோ மண்ணு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. வீடியோல வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு கம்மியா இருக்கலாம். ஆனா இது உண்மையாவே நெறைய குவான்டிட்டி தான். ஸோ இந்த 8 பேக்லயும் தான் நான் ஃபில் பண்ணி வைக்க போறேன். நேரமோ என்னமோ தெரியல. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நான் மண்ணு ப்ரிப்பேர் பண்ணும்போதும் 8 க்ரோ பேக் ஃபுல்லா நெறையல. அத விட இந்த டைம் நெறையவே நான் மண்ணு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த 8 க்ரோ பேக்குக்குமே 3/4 தான் இருந்துச்சு. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் அந்த செடி பூத்து ஒரு பச்சை கலர்ல பார்க்கும்போது உண்மையாவே மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு.